ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் பார்க்க போகிறோம். அதிரசம் இல்லாத தீபாவளி இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை ஒரு 20 நிமிஷம் மட்டும், எச்சாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, வெறும் 20 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 4 டைமாவது தண்ணியில் அலாசிடுங்க. அலாசிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா உலர்த்திடுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த துணியில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அது உலரணும்னு அவசியம் இல்லை. வெயிலில் போடக்கூடாது, ஃபேனு கீழேயும் வைக்கக்கூடாது. நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அந்த அரிசியை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். ஈரம் ஃபுல்லாகவும் போயிடக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதில் இப்போ 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்படும். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறத விட. ஸோ 1 கிலோ அரிசியை 3 ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம். ஏன் இதில் ஏலக்காய் போட்டிருக்கோன்னா, நம்ம ஜாகரியில், அதாவது இந்த வெள்ளத்தில் ஏலக்காய் போடும்போது நம்மளுக்கு அங்கங்கே கடிப்படும். ஸோ டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நம்ம அரிசி மாவுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் வந்து 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதில் இந்த டீ டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த அளவு மட்டும்தான், அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு இதை நம்ம அப்படியே பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை இப்போது மிஷினில் அரைச்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாகு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸாக. ஸோ அந்த மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா அந்த மாவு புளிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அதிரசமோட பதம், அந்த பக்குவம் வந்து மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. லைட்டாக இப்போ தான் நுரை கட்டியிருக்கு. இந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆகி வெல்லம்லாம் உருகி இப்படி நுரை பொங்கி வரும்போது இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவில் எல்லாத்தையும் ஊற்றி அந்த சூட்டோடவே நம்ம இதை கலந்து வச்சுக்கணும். கையில் கலக்க முடியாது. ஒரு கரண்டியோ இல்லை உட்டன் ஸ்பேச்சுலாவோ இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நீங்கள் நல்லா இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தில் அடியில் ஏதாவது டஸ்ட்டு இல்லை ஏதாவது கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் மத்து வச்சு அம்மா செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சிடாதீங்க. நம்ம அந்த சூடோடவே பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அந்த எள்ளு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டால் அதிரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சூடோட நீங்கள் கையை எடுக்காமல் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொழன்னு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு இந்த வெல்லம் 3/4 கிலோ வெல்லம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு எடுத்து போட்டால் உங்களுக்கு கீழே அப்படியே ஒழுகுற மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி, இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த பதம். பாருங்கள், நம்மளால் இப்போவே இதில் அதிரசம் செய்ய முடியாது. இன்றைக்கி செய்கிறீங்கன்னா 2 நாள் கழிச்சு, அதாவது 3 நாள், மொத்தம் 3 நாள் கணக்குக்கு இதை வந்து மூடி வச்சிடணும். ஸோ 3 நாள் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாவு அந்த வெல்லத்தில் நல்லா ஊறி போய் இந்த மாதிரி கெட்டியாக கரெக்டான பதத்துக்கு இருக்கும். நம்ம எண்ணெயை தொட்டு இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி எடுத்து ஒரு கவரில் வச்சு இதை நம்ம தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுக்கணும். ரொம்ப தின்னாகவும் எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கலர் மாறிடும், அப்போ உள்ளே வேகாமல் போயிடும். அதனால நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா 2 பக்கமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். உள்ளே வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போது அப்போ எடுத்துடனே சாப்பிட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படியே. பட் நேரமாக ஆக அப்படியே வச்சிங்கன்னா உள்ளே அது நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா, வேகலைன்னு சொல்லி ரொம்ப நேரம் நினச்சி விட்டுட்டிங்கன்னா கருகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த கலர் கரெக்டானது, உள்ளே நல்லா வெந்திருக்கும். இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அதிரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா தான் போடணும்னு இல்லை, அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் கலர் சேஞ்ச் ஆக அதை திருப்பி போட்டு கரெக்டான பக்குவத்தில் எடுத்திங்கன்னா போதும். கருக விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த தீபாவளியை
இந்த ஸ்வீட்டோட நம்ம கொண்டாடலாம். ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இந்த தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.